இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு நாளை கொண்டாடுகிறார்கள். என்ன நாள்? பெந்தெக்கோஸ்தே என்ற ஒரு நாளை இன்றைக்கு எல்லா சபைகளிலுமே உலகம் முழுவதிலுமே இன்றைக்கு இந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். சபை உருவாக்கப்பட்ட பிறந்த நாள் இன்றைக்கு. சபை இன்றைக்கு எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழுப்பின, எத்தனையோ சத்துருவின் கிளைகள் எழுப்பின. ஆனால் இன்றைக்கு மட்டும் அவரால் என்ன செய்ய முடியவில்லை? சபையை அசைக்க முடியவில்லை. இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவர்களை மேற்கொள்வது. எத்தனை சாம்ராஜ்யங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை ஆமான்கள், எத்தனை பேர் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், தேவனுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சபையை நிப்பாட்ட, சபையை அழிக்க எழுப்பினார்கள், வரலாறு இருக்கு. ஆனால் இன்றைக்கும் இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நானும் நீங்களும் நிற்கிறோம் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பழைய பாட்டில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால் திடீரென ஒரு மனிதன் மீது என்ன செய்வார்? வந்திறங்குவார். எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அதற்கு பிறகு போய்விடுவார். தற்காலிகமாக நிரந்தரமாகவே எனக்குள்ள குடியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் நீங்கள் பெற்ற கரங்களை தட்டி தேவனாக மையப்படுத்துவோமா? இப்ப அவர்கள் வாக்கு தத்தத்தை பார்க்கிறதா, காத்திருக்கிறதா, இல்லாட்டி என்ன செய்வதென்று ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? மேல் வீட்டறையிலே பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற என்ன செய்கிறார்கள்? காத்திருக்கிறார். ஒரு பயம். அடுத்த கட்டம் என்ன செய்கிறேன்? ஒருவேளை தேவ சமூகத்திலே நீங்க நிற்கலாம். அடுத்த கட்டம் நான் என்ன செய்கிறது தெரியல, எனக்கு ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து தெரியல, வாக்கு தத்துவத்தை குறித்து எனக்கு என்ன செய்கிறேன் தெரியல. சபையில 10 பேர், 15 பேர், 20 பேர் நம்பர்ஸ் எத்தனையும் கூட்டிக் கொண்டு வரலாம். ஆனா சபைக்குள்ள எதை பார்க்க முடியாதுன்னு சொன்னால் ஒரு மனதை பார்க்க முடியாது. தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படி அந்த இடத்தில் என்ன செய்கிறார்கள்? ஒரு மனதோடு கூட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். ஆனாலும் 120 பேருக்குள்ளும் என்ன இருந்தது? ஒரே மனம். அதனாலதான் பாருங்கள், அன்றைய நாளில பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுவதற்கு, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு மனம் அவர்களுக்குள்ளே என்ன செய்தது? ஒரு விஷயம் நாம் நிதானித்து பார்ப்போம். ஒரு குடும்பமாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் நாங்கள் கொஞ்சம் 2 பேர், 3 பேர், 4 பேர் சபையாக இருக்கலாம். ஒரு மனம் எங்களுக்குள்ளே இருக்குதான் ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏன்னா தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள் எங்கே நிறைவேறும் என்று சொன்னால் ஒரு மனம் எங்கே இருக்கோ அங்கேதான் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற முடியும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு நிற்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய பலன் அல்ல. இன்றைக்கு நிற்கிறோம் என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு விழுந்து விட்டார்கள், மறைத்து விட்டார்கள். ஆனா தேவ சமூகத்திலே ஒரு பலனோடு கூட தேவ சமூகத்தில் இன்னைக்கு சுவாசம் விடுகிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்தம். எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய ஒன்றினாலும் இல்லை. தேவன் என்னத்துக்காக என்னையும் உங்களையும் உயிரோடு வைத்திருக்கிறாரோ அதை நானும் நீங்களும் செய்கிறோமான ஒரு விசை எங்களை நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். எப்பவோ நினைத்திருந்தால் நாங்களும் மறைத்திருக்கலாம். எங்களுக்கு வந்த பிரச்சனை, எங்களுக்கு வந்த விபத்துக்கள், எங்களுக்கு வந்த காரியங்கள், சத்துருவால வரப்பட்டது அநேகம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை மீட்டு இன்றைக்கு சுகத்தோடு ஜீவனோடு தேவ சமூகத்திலே நிலைநாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் எங்கள் மேல் வைத்த அவருடைய கிருபை, அவருடைய அநாதி சிநேகிதம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதுமே நன்றியுடையவர்களாய் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அதற்கு ஆண்டவர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு நாளை கொண்டாடுகிறார்கள். என்ன நாள்? பெந்தெக்கோஸ்தே என்ற ஒரு நாளை இன்றைக்கு எல்லா சபைகளிலுமே உலகம் முழுவதிலுமே இன்றைக்கு இந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். அந்த பெந்தெக்கோஸ்தேயின் அனுபவத்தை பெற்ற நாங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாங்கள், அன்றைய நாளில் செய்யப்பட்டது போல இன்றைக்கும் அக்கினிமயமான நாவுகளோ பெருங்காற்றுகளோ அதுக்கு பிறகு நீங்க வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஆவியானவர் ஒரு முறை வந்து விட்டார். அந்த ஆவியின் பிரசன்னத்தை பெற்ற நாங்கள், ஆவியானவரை பெற்ற நாங்கள் அந்த நாளிலே செய்யப்பட்டது போல இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே அதன் மூலம் எங்களுக்கு ஒரு சத்தியம் எண்ணத்தை ஆண்டவர் இந்த வேதாகமத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். நாம் எதை கடைபிடிக்க வேண்டும்? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவருடைய அபிஷேகம் என் மேலே இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே நம்மை கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கு நான் எல்லாரும் நீங்க தெரிந்தவர்கள், பெந்தெக்கோஸ்தேயினுடைய வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை குறித்து நான் இந்த நாளில் அதிகமாய் பேசவில்லை. உங்களுக்கு தெரியும், ஜூதர்கள் பல பண்டிகையை கொண்டாடுவார்கள். அவருடைய நாட்களில் ஜூதர்கள்
பல பண்டிகைகள், 7 பண்டிகைகள் அவர்களுடைய இது. ஆனால் இந்த பெந்தெகோஸ்தே என்பது 50வது நாளிலே செய்யப்படுகிற ஒரு பண்டிகை. அதுக்கு இன்னும் ஒரு பெயர் வாரங்களின் பண்டிகை அல்லது அறுவடையின் பண்டிகை, முதற் பலன்களின் பண்டிகை என்று கூட சொல்லுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வருகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பஸ்கா பண்டிகையை நீங்கள் ஆசரிங்க. அந்த பஸ்கா பண்டிகையில் இருந்து பஸ்காவாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையில் மரித்தார். எப்படி அன்றைக்கு பஸ்கா ஆடாக இஸ்ரவேலிலே, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆடாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அந்த இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசின பொழுது சங்கார தூதன் எப்படி பாஸ்ஓவர் கடந்து போனானோ, அதுபோல கல்வாரியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடாக பலியாக அவருடைய இரத்தத்தின் மூலம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ உங்களை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எப்படி அந்த பஸ்கா பண்டிகையில் இருந்து சரியாக 7 வாரங்கள் 49, அதுக்கு மறுதினம் தான் இந்த 50வது பெந்தெகோஸ்தே என்ற ஒரு நாள். ஆனா இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தான் புதிய ஏற்பாட்டிலே சபை என்ன செய்யப்பட்டது? சபை உருவாக்கப்பட்ட பிறந்த நாள். சபை இன்றைக்கு எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பின, எத்தனையோ சத்துருவின் கிரியைகள் எழும்பின. ஆனால் இன்றைக்கு மட்டும் அவரால் என்ன செய்ய முடியவில்லை? சபையை அசைக்க முடியவில்லை. தேவன் என்ற சபையை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவர்களை மேற்கொள்வது. எத்தனை சாம்ராஜ்யங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை ஆமான்கள், எத்தனை பேர் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், தேவனுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சபையை நிப்பாட்ட, சபையை அழிக்க எழுப்பினார்கள். வரலாறு இருக்கு. ஆனால் இன்றைக்கும் இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நானும் நீங்களும் நிற்கிறோம் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருகிற பொழுது அவர் என்னத்தை கொடுக்கிறாண்ட? பலன். அவருடைய பலனினால்தான் இன்றைக்கும் இந்த சபை என்ன செய்கிறது? இவ்வளவு நாட்களாய் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை நாம் நினைத்து எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? நன்றியுடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார். இந்த சலாக்கியம் பழைய பாட்டில் வாழ்ந்த அநேக மூத்த என்ன சொல்றது தேவ மனிதர்களுக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பழைய பாட்டில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால் திடீரென ஒரு மனிதன் மீது என்ன செய்வார்? வந்து இறங்குவார். எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அதற்கு பிறகு போய்விடுவார். ஆனால் நானும் நீங்களும் ஒவ்வொரு சலாக்கியம் பெற்றவர்கள். தற்காலிகமாகவல்ல, நிரந்தரமாகவே எனக்குள்ள குடியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் நீங்கள் பெற்று கரங்களை தட்டி தேவனாமத்தை மையப்படுத்துவோமா? அப்ப அன்றைய நாட்கள் ஆபிரகாமா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம், அவர்கள் பெற்று மோசேயா இருக்கலாம், அவர்கள் நியாயாதிபதிகளாக இருக்கலாம், ராஜாக்களாக இருக்கலாம். அவர்களுக்கு கிடைக்காத சலாக்கியத்தை இன்றைய நாளிலே வாழ்கிற நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம், அவருடைய அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கிறது. ஆகவே தேவன் இந்த சலாக்கியத்தை, இந்த கிருபையை பெற்ற நாம் அதற்கு அதிகமாய் நன்றியுடையவர்களாக செய்ய வேண்டும், வாழ வேண்டும். ஆமென். ஆகவே இன்றைய நாளில் அந்த பரிசுத்த ஆவியானவர், நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரம். அதிக நேரம் எடுக்கவில்லை, சீக்கிரமாக முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த உலகத்திலே தன்னை உயிரோடு இருக்கிறவர்களாய் என்ன செய்தார்? காண்பித்து பரமேறின பொழுது வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்க என்ன செய்கிறார்? நீங்க எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சீசர்களுக்கு ஒரு 103 நாளில் இருந்த சீசர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? கூறி பரம்புகிறார். கிட்டத்தட்ட 40 நாட்கள். ஆனால் பொழித்தரப்பட்டது எத்தனையாவது நாள்? 50வது நாள். கிட்டத்தட்ட 10 நாட்கள் சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? காத்திருக்கிறார்கள். மேல் வீட்டறையிலே காத்திருக்கிற சூழ்நிலை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே
தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்று நாங்கள் அன்றைக்கு இயேசுவானவர் சீசர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார், அவர் அந்த சகல சத்தியத்துக்குள் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் தேற்றரவாளனை குறித்து ஆண்டவர் சொன்னாலும் அவர் போனதுக்கு பிற்பாடு அந்த சீசர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஒரு பயம், பூட்டப்பட்ட நிலை. அவர் இயேசுவோடு இருந்த நாட்களிலே சீசர்களுக்கு என்ன இருந்தது? பயம். ஆண்டவர் எத்தனை தடவை சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஒரு காற்றை கண்டா பயம், ஒரு புயலை கண்டா பயம். இத்தனைக்கும் யாரோடு இருக்கிறார்கள்? இயேசுவோடு இருந்த சீசர்களை பல வேளையில பயந்தார்கள். இந்த சூழ்நிலையில் யார் இல்லை? இயேசுவும் இல்லை. இந்த சூழ்நிலை ஒரு பதட்டமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டம் என்ன செய்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை. இப்ப அவர்கள் வாக்கு தத்தத்தை பார்க்கிறதா, காத்திருக்கிறதா, இல்லாட்டி என்ன செய்வதென்று ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? மேல் வீட்டறையிலே தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவன் பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற என்ன செய்கிறார்கள்? காத்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் எனக்காக, சபைக்காக தேவன் என்ன செய்து கொடுத்திருக்கிறார்? வாக்கு தத்தங்களை கொடுத்து, இந்த வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நானும் நீங்களும் காத்திருக்கிறோமா? அன்றைக்கு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நெருக்கம், வெளியால பயம். இயேசுவை பற்றி சொன்னாலே கொலை செய்வார்கள், சிலுவையில் அறைவார்கள், பயந்து போயிருக்கிறார்கள். யாரை நம்பினாரோ, யாரை அவர்கள் ராஜாவோ, யார் தங்களை மீட்பார் எல்லாவற்றையும் அறிந்தவர் இப்ப மறித்து விட்டார், உயிரோடு எழும்பினார். அப்பப்ப தன்னை வந்து காண்பித்தவர் இப்ப அதுவும் இல்லை. ஒரு பயம். அடுத்த கட்டம் என்ன செய்கிறேன்? இன்றைக்கு ஒருவேளை தேவ சமூகத்திலே நீங்க நிக்கலாம். அடுத்த கட்டம் நான் என்ன செய்கிறது தெரியல, எனக்கு ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து தெரியல, வாக்கு தத்தத்தை குறித்து எனக்கு என்ன செய்கிறேன் தெரியல. அன்றைக்கு ஒரு நாள் பார்த்திருப்பாங்க ஒன்றும் இல்லை, ரெண்டாம் நாள் பார்த்திருப்பாங்க ஒன்றும் இல்லை, மூன்றாம் நாள், இப்படி எத்தனை நாட்கள். ஆனால் அந்த வசனம் சொல்கிறது, எத்தனாவது வசனம்? நீங்க 14வது வசனத்தை வாசிங்க. ஒருமனப்பட்டு எப்படி இருந்தாங்க? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சூழ்நிலை மிகவும் பாதகமான சூழ்நிலை. எதிர்பார்ப்பு இல்லை. எது தங்களுக்கு தாங்கள் விரும்பின, தாங்கள் நேசித்த ஆண்டவர் இயேசுவானவர் இப்ப இல்லை, மறித்து அடக்கம் உயிர் தெளிந்து மறுபடியும் பரலோகத்துக்கு சென்று விட்டார். தனித்து கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் வாக்கு தத்தத்துக்காக காத்திருக்கிறார்கள். ஒரு நாளில, 2 நாளில வாக்கு தத்தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யவில்லை. இதனால் அவர்களுடைய ஒரு மனம் அங்க என்ன செய்யவில்லை. எந்த ஒரு மனம். இன்றைக்கு பாருங்க, காத்திருப்புகளின் மத்தியில பிற வேளைகளில் எங்களுடைய ஒரு மனம் இல்லாமல் போகலாம். இன்னைக்கு சபையில 10 பேர், 15 பேர், 20 பேர், நம்பர்ஸ் எத்தனையும் கூட்டிக் கொண்டு வரலாம். ஆனா சபைக்குள்ள எதை பார்க்க முடியாது என்று சொன்னால் ஒரு மனதை பார்க்க முடியாது. அன்றைக்கு ஆதி திருச்சபையில, ஆதி சபையில நீங்க பின்னுக்கு பார்க்கலாம். நான் அப்போஸ்தலன், நான் பவுலுடையவனா, நான் அப்பல்லோவுடையவனா, நான் அவருடையவனா, இவருடைய ஒரு மனம். ஆனால் இன்றைக்கு சீசர்கள் அந்த 120 பேருக்குள்ளும் ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்தது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னால் எருசலேமை விட்டு போகாதீங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி அந்த இடத்தில் என்ன செய்கிறார்கள்? ஒரு மனதோடு கூட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். ஆவியானவர் பொழிந்தவர்களுக்கு தேவ வாக்கு தத்தம், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் அன்றைக்கு நிறைவேறுவதற்கு அவர்கள் செய்த காரணம் ஒரு மனதோடு கூட அன்றைக்கு சொல்லப்பட்ட இடத்துல எங்கேயோ எல்லாம் என்ன செய்யவில்லை, நிற்கவில்லை. எருசலேமை விட்டு போ, எருசலேம் சொல்லப்பட்ட இடத்துல காத்திருந்தார். எங்களுக்கான வாக்கு தத்தத்துக்காக நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? நான் உனக்கு இப்படி செய்வேன். சபைக்காக சொன்ன வாக்கு தத்தத்துக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஒரு மனம் சபைக்குள்ள இருக்கு. 6 பேர் இருந்தால் 6 எண்ணங்கள், ஒரு மனம், 1 மைண்ட். அதாவது இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? 1 அக்கோர்ட். அவருடைய சரியான விளக்கம் ஒரு மனம், ஒரே உடன்பாடு, ஒரே பேர் ஆர்வத்துடன். கிரீக்கில் அந்த சரியான மொழி ஒரே மனம், ஒரே உடன்பாடு, ஒரே பேரார்வம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள் என்று சொன்னால் பல சிந்தனைகள் வரக்கூடிய சூழ்நிலை.
நீங்க அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு மனம் வருவதற்குரிய சூழ்நிலை அங்கு என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பூட்டப்பட்ட நிலை, அடைக்கப்பட்ட நிலை, ஒரு பயந்த நிலை, எதிர்காலத்தை குறித்து தெரியாத நிலை. ஆனாலும் 120 பேருக்குள்ளும் என்ன இருந்தது, ஒரே மனம். அதனாலதான் பாருங்கள், அன்றைய நாளில பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுவதற்கு, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு மனம் அவர்களுக்குள்ளே என்ன செய்தது இருந்தது. ஒரு விஷயம் நாம் நிதானித்து பார்ப்போம். ஒரு குடும்பமாய் இருக்கலாம், ஒரு குடும்பத்துல நாங்கள் ஒரு கொஞ்சம் 2 பேர் 3 பேர் 4 பேர் சபையாக இருக்கலாம். ஒரு மனம் எங்களுக்குள்ளே இருக்குதான் ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏன்னா தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள் எங்கே நிறைவேறும் என்று சொன்னால் ஒரு மனம் எங்கே இருக்கோ அங்கேதான் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெந்தெகோஸ்தே இந்த நாள் என்று சொல்லி இன்றைக்கு பலர் வந்து ஓகே நம்ம ஆவியிலே நிரம்புகிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நல்லது. பல மனங்கள் இருந்தால் தேவன் உங்களை கொண்டு செய்ய எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்ய முடியாது. ஒரே நோக்கம், ஒரே எண்ணம், தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக தேற்றரவாளனை நோக்கி இருந்தார்கள். அந்த ஜெபத்திலும் வேண்டுதலில் தரித்திருந்தார்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வசனம். அவர்கள் கண்டினியூவா என்ன செய்யப்பட்டார்கள், ஒரு விஷயத்தில் உறுதியான கவனம் செலுத்தினார். இடைவிடாத அக்கறை, தைரியம், சோர்வடையாமல் இருந்தார்கள். அந்த கண்டினியூ, அதாவது தரித்திருந்தார்கள். எத்தனாவது வசனம்? 14வது வசனமா? அந்த வசனத்தை பார்க்கிற பொழுது தரித்து, தமிழில தரித்தென்றிருக்கிறது, ஆங்கிலத்தில் கண்டினியூ, தொடர்ச்சியாக. அதாவது இதனுடைய சரியான கிரேக்கத்தில் சொல்லப்பட்ட வசனம், ஒரு விஷயத்தில உறுதியான கவனம் செலுத்தினார்கள், இடைவிடாத அக்கறை கொண்டார்கள், தைரியமும் சோர்வடையாமல் இருந்தார்கள். பாருங்க, அவர்கள் தரித்திருந்தது நோக்கம். இன்னைக்கு அவர்களுக்கு தைரியம், சோர்வடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை அதிகம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரே இடத்துக்கு இருக்கிறார்கள், ஆனா பல எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரே மனம், அதே போல கண்டினியூ, அந்த ஒரே நோக்கத்துக்காக தைரியமாய் தேவன் சொன்ன. ஏனென்றால் அவர்களுக்கு எப்படிப்பட்டிருந்தது, இயேசுவானவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை குறித்த ஒரு தெளிவு அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருந்தது, எப்படியாவது நிறைவு. அந்த எண்ணம் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் வருகிற பொழுது, இன்னைக்கு பல வேளைகளில் ஏன் எங்களால காத்திருக்க முடியவில்லை, பல வேளைகளில் ஏன் எங்களால காத்திருக்க முடியவில்லை என்று சொன்னால், தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கு பதிலாக நானும் நீங்களும் யாரை பார்க்கிறோம் என்றால் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் பார்க்கிறோம். சூழ்நிலை அடைக்கப்பட்டு போனது இருக்கலாம். மனிதர்கள் எப்படிப்பட்ட, அன்றைக்கு நாளிலே இருந்த மனிதர்கள் எல்லாம் சீசர்களை துன்பப்படுத்துகிற ஒரு நாட்களில் இருந்த மனிதர்கள் எப்படிப்பட்டதா இருக்கலாம். அவர்கள் அதை குறித்து பார்க்கவில்லை. உடைக்கப்பட்ட இந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்த எங்களை பிடித்தால் என்ன செய்வார்கள், இயேசுவை விட்டு போய்விட்டாரே, எதையுமே பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தம் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு உடன்படாக இருந்தார்கள். நானும் நீங்களும் இன்றைக்கு சூழ்நிலைகளில் எந்த நிலம் காத்திருக்கிற காலங்களில எங்களுக்கு வருகிற சூழ்நிலை சில வேளையில பாதகமாக இருக்கலாம். காத்திருக்கிற நாட்களில் எங்களுக்கு வருகிற சூழ்நிலை சில வேளையில எப்படி இருக்கலாம், சாதகமாக இருக்கலாம், எதிர்பாராத சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனா ஒன்றை யோசிங்க, எந்த சூழ்நிலையிலும் எண்ணங்களை, ஒரே எண்ணம், கிறிஸ்து ஆண்டவர் எனக்காக செய்வார் என்ற ஒரு நோக்கத்தில் நானும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுவோம் என்ற அடிப்படையில் காத்திருக்க வேண்டும். அதைத்தான் சீசர்கள் காத்திருக்காங்க. தம்முடைய திட்டத்தை விட தேவனுடைய திட்டம் செயலாக வேண்டும் என்று காத்திருந்தாங்க. அன்றைய நாளில் அவர்கள் எருசலேமை விட்டு போயிடாதீங்க இருந்தார்கள். எருசலேமை விட்டு போயிருந்தால் தேவனுடைய திட்டமுடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டிருக்காங்க, நடைபெறுவதற்காக. இன்றைக்கு எங்களுடைய விருப்பம் இல்லை, ஆண்டவரை நான் இருக்கிற இடத்துல நீங்க வந்து செய்யுங்க இல்லை, அவர் சொல்லுகிறபடி, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எங்க இருந்தாரோ அங்க இருந்தா தான் தேவனுடைய ஆசீர்வாதம். எதை செய்ய என்று சொல்கிறாரோ அதை செய்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதம். நான் செய்து போட்டு நான் விரும்பின இடத்துல இருந்தவன் ஆண்டவரை நீர் இது செய்யும் என்றால் அது தேவனுடைய 100% சித்தம் அல்ல, பெர்மிட்டட் வில் அல்ல, அவர் கொடுத்த தேவனுடைய விருப்பம் அல்ல, எங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். 100% தேவன் கொடுக்கிற தேவ சித்தம் பெர்ஃபெக்ட் வில், அதில் பெர்மிட்டட் வில், கொடுக்கப்பட்ட சித்தத்தில் இன்னைக்கு அநேக நாடும் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யலாம், நடத்தி விட்டு சென்று விடலாம். அதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறவர் அல்ல. அன்றைய இருந்த சீசர்கள் பார்க்க தேவ திட்டம், தேவ நோக்கத்துக்காக சூழ்நிலையை பார்க்கல, மனுஷரை பார்க்கல, காத்திருந்தார்கள்.
மற்றவர்களோடு தம்மை என்ன செய்யவில்லை, ஒப்பிட்டு பார்க்கவே இல்லை. மற்றவர்களோடு தங்கள் இன்றைக்கு அநேக நேரத்தில் எங்களால் காத்திருக்க முடியாததுக்கு காரணம் மற்றவர்களோடு நாங்கள் என்ன செய்கிறோம், அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறுகிறது, அவருடைய வாழ்க்கையில் விரும்புகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று பல வேளையில மற்றவர்களோடு எங்களை ஒப்பிடுவதால காத்திருக்க என்ன செய்யவில்லை, முடியவில்லை. பலவர்களுக்கு நாளை தேவ சித்தங்கள் நிறைவே காத்திருக்க முடியாமைக்கு காரணம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், தேவ திட்டத்தோடு நம்முடைய திட்டத்தை பார்க்கிறோம், மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுகிறோம். தேவனுடைய சுபாவத்தை முழுமையாக அறிய முடியாதபடியிருக்க. தேவனுடைய சுபாவம் அவர் பொய் சொல்ல மனுஷனல். அந்த எண்ணம் எனக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எனக்கு சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சொன்னவர் எனக்கு மனிதன் அல்ல. தேவனுடைய சுபாவத்தை நானும் நீங்களும் அறியவில்லை என்று சொன்னார். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எதற்காக என்னை ரட்சித்தார், எதற்காக கல்வாரியில இரத்தத்தை சிந்தினார், எதற்காக என்னை மீட்டார் என்ற தேவ சுபாவத்தை நானும் நீங்களும் அறியவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற என்னாலும் உங்களாலும் காத்திருக்க முடியாது. அன்றைக்கு இருந்த அந்த 120 பேரும் இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செய்தார், ஒரே மைண்ட், ஒரே எண்ணம், பல எண்ணங்கள் அல்ல, பல காரியங்களை நினைக்கல, இது செய்வோம் அங்க போவோம், அப்படி ஒரே எண்ணத்தோடு இருந்தார்கள், ஒரே நோக்கத்தோடு இருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சும்மா இருந்து பேசல, நடந்த காரியங்களை பேசல. ஐயோ அவர் இப்படி செய்துட்டானே, இவர் இப்படி செய்தானே, அந்த அடித்தார், ஆண்டவர் இப்படி வந்தாரு, அவருக்கு தரிசனமானாராம், இவருக்கு தரிசனமானாராம், அங்க கண்டாராம், ஒன்றுமே பேசல. என்ன செய்தார்கள், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்த 120 பேர் செய்த காரியம் இயேசுவானவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு காரணமாயிருந்தது. ஹல்லேலூயா. இந்த ஒரு சத்தியம், இதன் மூலம் நான் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சொன்ன வாக்கு தத்தங்கள் அதெல்லாம் நடக்கும். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்னதான் வந்தாலும் அந்த காரியங்கள் நடக்கும். ஆனால் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது காத்திருந்து ஜெபத்தோடு, ஒரே மனதோடு ஜெபத்தோடு வேண்டுதலோடு என்ன செய்ய வேண்டும், தரித்திருக்கிற பிள்ளைகளாய் நானும் நீங்களும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் இப்படி செய்து முதலாவது அதிகாரத்தில் இப்படி செய்ததால நீங்க பார்க்கலாம். இரண்டாவது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்த இடம் முழுவதும் அவருடைய அக்கினிமயமான நாவுகள் பெருங்காற்று மூலம் ஆவியானவர் ஒரு அசைவை உண்டாக்குகிறார். ஆவியானவர் அசைவை உண்டாக்குவதற்கு அங்கிருந்த 120 பேருடைய மனநிலை, அன்று அவர்கள் செய்த காரியத்தை இன்றைக்கு ஒரு படிப்பினையாக நீங்க எடுங்க. நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்தால் ஆவியானவர் செய்ய வேண்டியதை ஆவியானவர் செய்வார். இன்னைக்கு பல வேளையில ஆவியானவரே செய்யுங்க, ஆண்டவரே செய்யுங்க, இதை நடப்பீங்க. ஆனா நாங்க செய்யற எந்த காரியத்திலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு மனம், ஜெபம், தரித்திருத்தல், காத்திருத்தல், ஒரே நோக்கம், ஒரே சிந்தை. பல வேளைகளில அடிக்கடி மாறுகிறவர்களாக இருக்கிற பொழுது தேவன் எங்களை குறித்து செய்ய நினைக்கிற காரியம் என்ன செய்ய முடியவில்லை, செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, வாக்கு தத்தம் நிறைவேறுகிற பொழுது என்று சொன்னால் புது பலன், அவருக்குள்ள காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், புது பலன் அடைவார்கள். அவர்களை காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நானும் நீங்கள் காத்திருக்கிற பொழுது அந்த காத்திருப்பின் நாட்களில் கர்த்தர் எங்களை என்ன செய்கிறார், மாற்றுகிறார்கள், புதுப்பிக்கிறார். விட வேண்டிய காரியங்கள், விட வேண்டிய சுபாவங்கள், விட வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி 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 ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நானும் நீங்களும் இந்த நல்ல நாளிலும் ஒரு விஷயம் எங்களை நோக்கி பார்ப்போம். எங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நானும் நீங்களும் என்ன செய்கிறோம். அன்றைக்கு சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளிலே, சபை ஆண்டவர் அன்றைக்கு ஆரம்பித்த நாளிலே தேவன் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு அங்கிருந்த 120 பேர் பங்காளிகளாக இருந்தார்கள், பார்வையாளர்களாக அல்ல. அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சு, தரித்திருந்தார்கள், ஜெபத், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தபடி அவர்களும் பங்காளிகளாய் மாறினதால ஆண்டவர் அந்த நாளிலே பொழித்தருளினார். ஆமென். இன்றைக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 உங்களுக்கு தெரிந்த வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் ஆவியானவரை கொடுப்பது நோக்கம் நாங்கள் பலன் அடையும்படியாக. பலன் அடைவது மட்டுமல்ல, எங்கும் என்னவா இருக்க வேண்டும்? சாட்சியா இருக்கும்படி தான் ஆண்டவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவனுக்கு பாருங்க, சில நாட்கள் எங்களுடைய சுயத்தால் எங்களுடைய பலத்தால் செய்ய முடியாத காரியங்களை ஆவியானவர் வருகிற பொழுது அந்த மனிதனை கொண்டே ஆவியானவர் என்ன செய்வார்? செய்ய வைப்பார், பலன் கொடுப்பார். இன்னைக்கு சில காரியங்கள் எங்களால் செய்யவே முடியாது, தேவன் இருக்கிற சில காரியங்கள் எங்களால் முடியாது. ஆனால் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வருகிற பொழுது, ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புகிற பொழுது, ஆவியானவருடைய பிரசன்னம் ஒரு மனிதனுக்குள்ளே முடியாது என்ற ஒன்றுமே இல்லை. அது மட்டுமல்ல, சாட்சியா என் தேவன் என்ன செய்வார்? நிலைநிறுத்துவார். அதாவது சாட்சி, அவருக்கு சாட்சியாய் நம்ம இன்றைக்கு அந்த சாட்சி என்ற அந்த விட்னஸ், அந்த வசனத்தை நான் பார்த்தபோது எப்படி இருந்தேன்னு சொன்னார் கிரீக்ல, அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி எப்படிப்பட்ட வன்முறையான மரணத்தை அடைவதன் மூலம் கிறிஸ்து மீதான தங்கள் விசுவாசத்தின் வலிமையையும் உண்மையையும் நிரூபித்தவர்கள். யாருடைய முன்மாதிரியை பின்பற்றுகிறார்கள்? சாட்சி. இன்றைக்கு ஆண்டவர் சாட்சியால் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துகிற ஒரு நோக்கம், நானும் நீங்களும் யாருடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை பின்பற்றி சாட்சி. இன்றைக்கு எத்தனை பேர் மறிக்கிறார்கள் கிறிஸ்துவை போல தெரியுமா? எத்தனையோ பாடுகள், அடிக்கிறவர்களுக்கு எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ போது இன்றைக்கும் சிலுவை, இன்றைக்கு வெட்டப்படுகிறார்கள் இரத்த சாட்சியாக மாறி. காரணம், கிறிஸ்துவினுடைய சாட்சி, கிறிஸ்துவினுடைய முன்மாதிரி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பின்பற்றி தங்களுடைய சாட்சியை இன்றைக்கு காண்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சாட்சி என்பது கிறிஸ்துவின் மாதிரியை நானும் நீங்களும் என்ன செய்கிறதா இருக்க வேண்டும்? காண்பிக்கிறதா இருக்க வேண்டும். இதுதான் சாட்சி. இன்னைக்கு எங்களை குறித்து பல வழியில பல சாட்சிகள் இருக்கு. தேவன் நல்லது, தேவன் நன்மை செய்தார், ஆண்டவர் கிருபை செய்தார், காரியங்களை வாய்க்க பண்ணினார், சூழ்நிலைகளை நல்லது. ஆனால் சாட்சி என்பது இயேசுவை மாதிரியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் வேதாகமத்தை விட யாரை பார்க்கிறார்கள் சொன்னால், நடமாடும் வேதாகமாய் தெரிகிற என்னையும் உங்களை தான் பார்க்கிறாங்க. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி வாழ்க்கை இல்லை என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் மாதிரியை காண்பிக்கவில்லை என்று சொன்னால், ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறது பிரயோஜனம். ஆவியானவரால தாம் செய்ய வேண்டாம் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதான் அவருடைய நோக்கம், சாட்சியாக இருக்கவன். ஆண்டவர் நன்மையை செய்கிற உண்மை, எத்தனையோ காரியங்களை செய்கிறார் உண்மை. ஆனா கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் மாதிரியை நான் நீங்களும் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னார், ஆவியானவர் எங்களுக்குள்ளே துக்கம் அடைகிறவர்களாய் தன்னுடைய நோக்கத்தை எங்கள் மீது பிரதிபலிக்க முடியாத ஒரு வேதனைக்குள்ள ஆவியானவர் சொல்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எந்த ஒரு நிலைமைக்கு நான் நீங்கள் போய்விடக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, பேதுருவினுடைய சூழ்நிலை. பேதுரு எப்படிப்பட்ட மனிதன்? ஆவியானவரை பெறுவதற்கு முன்பாய் பேதுரு எப்படி இருந்தான்? ஆவியானவரை பெற்றதுக்கு பிற்பாடு பேதுரு எப்படி இருந்தான்? இது எப்படி பேதுருக்குள்ள இந்த பலன் வந்துச்சு? வாசிங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் அனுப்பினார், இதற்கு நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய். யார் சொல்கிறது? பேதுரு. பேதுரு சொல்லுகிறார். இதற்கு முன்பு இதே பேதுரு மறுதலித்தவர், பயந்தவர், தனக்கு இயேசுவை தெரியாது என்று சொன்ன மனிதன், சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்க. சாதாரண ஒரு பெண், இவரும் இயேசுவோடு கூட இருந்தவன்ட்டாங்க, அதற்கு பயந்த பேதுரு. ஆனா இப்ப என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதுக்கு பிற்பாடு அத்தனை பேருக்கு முன்பதாக எழுந்து இயேசுவை உயிரோடு இருக்கிறார், தேவன் உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் தான் சாட்சி என்ற ஒரு தைரியம் எப்படி வந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். நீங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வருகிற பொழுது அவருடைய கடந்த காலம் எப்படியும் இருக்கலாம். கடந்த காலம் அது மறுதளிக்கிறதா இருக்கலாம், கடந்த காலம் பயந்ததா இருக்கலாம், கடந்த காலம் ஏற்றுக்கொள்ள முடியாத தடுமாறுகிறதை போல இருக்கலாம். ஆனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு தைரியம்,
ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பாருங்கள், சாட்சியா நிற்கிறார். யாருக்கு பயந்தாரோ அவருக்கு நாங்கள் சாட்சி என்று சொல்ற அளவுக்கு பேதுருவை ஆண்டவர் என்ன செய்யலாம், தம்முடைய ஆவியினாலே நிரப்பி. இன்றைக்கு நானும் நீங்களும் இன்றைக்கு ஒரு விஷயம் யோசிக்க வேண்டும், எந்த நிலைமையிலே இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்றும் ஆவியானுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம் என்றுகிறோம். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், செயலாற்றுகிறார் என்று எண்ணுகிறோம். ஆனால் எத்தனை முறை சாட்சியாக என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? எத்தனை பேர் அழிந்து போகிறார்கள். சிலவர்கள் எங்களுக்கு இப்பவுமே பயம், ஆண்டவரை குறித்து சொல்ல பயம், தேவன் செய்த நன்மையை குறித்து சொல்ல பயம். ஆனால் நானும் நீங்களும் ஒரு விஷயம் யோசிப்போம். அன்றைக்கு பேதுரு இப்படிப்பட்ட பயந்த சூழ்நிலையில் இருந்தவன் தான் பேதுரு. தன்னை மறைத்து தன்னை காண்பித்து தனக்கு ஆண்டவருக்கு தெரியாத சத்தியம் பண்ண பேதுரு. ஆனால் ஆவியானவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு ஒரு தைரியம். எப்படிப்பட்ட தைரியம் என்று சொன்னால், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினாருக்கு நாங்க தான் சாட்சி. நீங்க அவரை அடக்கம் பண்ணினீங்க, அவரை அடிச்சீங்க, அவரை சிலுவையில் அறைந்தீங்க, துப்பினீங்க, அவருடைய வஸ்திரங்களை கிழித்தீங்க, மறைத்தார். இப்பொழுது தேவன் அவருடைய உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்க தான் சாட்சி. இன்னைக்கு எங்களுடைய காரியங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லப்பட வேண்டியதாக இருக்கணும். எங்களை பார்க்கிற பொழுது எங்களுடைய சாட்சிகள் மற்றவர்கள் மத்தியில் தேவன் உயிரோடு இன்றைக்கும் இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்க விதமாய் நானும் நீங்களும் சாட்சியுடையவர்களாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க, நாங்க சாட்சி உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் இன்னைக்கு தேவன் எங்களை எத்தனை வித தப்பு வைத்திருக்கிறார். எத்தனையோ மரணத்தின் கட்டுக்கள், எத்தனையோ விபத்துக்கள், அழிந்து போக வேண்டிய நாங்க. ஆனா நாங்கள் இன்னைக்கு உயிரோடு நிற்கிறோம்னா தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சி. ஆமென். எத்தனை சத்துருக்கள் எங்கள் மேல் வந்தார்கள், எத்தனை மனிதர்கள் எங்களை கிழித்து போட நினைத்தார்கள், எங்களை அழிக்க நினைத்தார்கள். ஆனால் அழிக்க நினைத்தும் அழியாமல் சுகத்தோடு வைத்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமென். அந்த காரியம் இன்னைக்கு அநேகருக்கு சாட்சியா இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சாட்சி இருக்கு. எப்படிப்பட்ட சாட்சினா தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் அன்றைக்கு பேதுருடைய பிரசங்கம். பாருங்க, அவன் பேசின வார்த்தைகள் அல்ல, அவருடைய வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டு பல வேளைகளில் வார்த்தையை பேசலாம், ஆனா வாழ்க்கை சாட்சியாக இல்லாவிட்டால் பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு அதன் ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற பொழுது அவர் சத்திய ஆவியானவர், அவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர், அவர் சகல சத்திய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக என்னை நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பேசுகிறதோடு நான் செய்கிறதோண்டா இருந்தால் எந்த பிரயோசனமுமே இல்லை. பேசுகிறதுபடி செய்கிறதுபடி தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிற பொழுதுதான் ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில தம்மை என்ன செய்கிறவர்களாய் இருப்பார்? பிரதிபலிக்கிறவர்களாய், இயேசுவை உயிரோடு இருக்கிறவர்களாய் நான் நீங்களும் என்ன செய்ய முடியும்? காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் வருகிற பொழுது நாம் எப்படிப்பட்ட காரியத்தில் பலன் அடைகிறோம்? அன்னைக்கு அவர்கள் பலன் அடைந்தார்கள், ஒரு பயத்தில் இருந்து வெளியே வந்தாங்க. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது, ஆனாலும் தேவன் நடத்துவார் என்று தைரியம் பண்ணி பேசினார்கள். என்ன தைரியம்? இனி பிடிப்பார்கள், அடிப்பார்கள், சிறைச்சாலையில் கொண்டே போவாங்க. இயேசு என்ற நாமத்தை நீ என்ன செய்யக்கூடாது? பிரசங்கம் பண்ண பேசவே கூடாது. ஆனாலும் இல்லை, இயேசுவுக்காக நிற்பேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியம், ஒரு பலனம் இதன் மூலம் வந்து என்று சொன்னால் ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினபடியாக. எத்தனை பேர் அடைக்க பார்த்தார்கள், எத்தனை தடவை பேதுருவை பிடித்துக் கொண்ட சிறையில சொன்னப்பட்ட காரியம் சிறையில கொண்டு வைத்த. ஆனாலும் மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? வந்து தேவாலயத்தில் அங்க இங்க நின்று என்ன செய்கிறார்கள்? இயேசுவை பிரசங்கம் பண்ணிட்டு நானும் நீங்களும் ஆவியை பெற்றிருக்கிறோமே. ஒரு சாதாரண பாவம், ஒரு சாதாரண சுபாவம், ஒரு சாதாரண பலவீனம் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காங்களா? யோசிச்சுப்பா. நம்மை நாம ஒரு விஷயம் நிதானித்து பார்ப்போம். எத்தனை முறை ஆவியானவரை பெற்ற நாங்கள் அதே பாவத்துக்குள்ள விழுகிறோம். எத்தனை முறை ஆவியானவரை பெற்ற நாங்கள் அதே சுபாவத்திலே இருக்கிறோம். எத்தனை முறை ஆவியானவரை பெற்ற நாங்கள் தேவன் அருவருக்கிற காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டு ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அன்றைக்கு சூழ்நிலையில அவர்களுடைய கடந்த காலம் ஒன்று, ஆவியானவரை பெற்றதுக்கு பிற்பாடு அவர்களுடைய அடுத்த நிலைமை டோட்டலி என்ன செய்யப்பட்டது? மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை. பேதுருதான்
பெந்தெகோஸ்தே நாளுக்கு முதல் இருந்த அதே பேதுரு தான், பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகும் அதே பேதுரு தான். ஆனா அங்கே இருந்த பேதுரு இல்லை, இப்ப இருக்கிற பேதுரு துணிந்து நின்று அத்தனை பேருக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணுகிறார். முதலாவது பிரசங்கத்துல 3000 பேர், இரண்டாவது பிரசங்கத்துல 5000 பேர். இதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர்களை விட்டு எத்தனை முறைகள் சில காரியத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் இன்றைக்கு கட்டப்பட்ட சூழ்நிலை, இன்றைக்கு விட்டு விட அதே பேதுரு தான், மறுதளித்தவன் தான், பயந்தவன் தான், சோர்ந்து போனவன் தான், மறுபடியும் விட்டுட்டு ஊழியங்களை விட்டுட்டு இயேசுவை விட்டுட்டு மறுபடியும் அந்த கடலுக்கு மீன் பிடிக்க போனவன் தான். எத்தனை பேதுரு செய்யலாம்? ஒன்றில்ல ரெண்டில்ல இயேசுவை மறுதளித்து பேதுரு தான் போனால் மட்டும் பரவாயில்ல, தன்னோடு கூட மற்றவர்களையும் மறுதளிக்கப்பட்டு மற்றவர்களை கூட்டிக் கொண்டு போன பேதுரு தான் பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது தைரியமாக 120 பேருக்கு முன்னாக அங்க நின்றவர்களுக்கு முன்பதை அந்த நாட்களில அநேகர் வேற வேற புறஜாதிகள் அந்த எழுந்து நின்று தைரியமாய் நீங்க யாரை கொன்றீங்களோ அவரை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் தான் சாட்சி. அந்த பலன் ஆவியானவர், அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் எனக்குள்ளும் உங்களுக்கு முள்ளும் இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நாங்கள் சில காரியங்களை விட்டு விட முடியாதபடி, ஆவியானவர் எங்களுக்குள்ள செயலாற்ற முடியாதபடி, ஆவியானவரை மட்டுப்படுத்தி நாங்களே பலமுறை வைக்கிறபடியா அது என்னால முடியும், நான் செய்வன், நான் பார்த்துக் கொள்வன், இந்த காரியத்தில் எனக்கு பலன் இருக்கின்ற பல போல எம்மை நம்புகிறபடியால் நாங்கள் எங்களுடைய பலனையும் எங்களுடைய அறிவையும் எங்களுடைய திறமையும் எங்களுடைய தாளந்துகளையும் பல முறை நம்புகிறபடியால் ஆவியானவருக்கு அங்க என்ன இல்லை. செகண்டரி பர்சன்ஸ், இரண்டாவது இடம் இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் கொடுக்கிறதால ஆவியானவர் செயலாற்றினாலும் நீங்கள் பலமுறை ஆவியானவருக்கு என்ன செய்கிறது விடுவதே இல்லை. ஒரு விஷயம் நாம் நிதானிப்போம். இந்த நல்ல நாளில் எத்தனை முறை நாம் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று, ஆவியானவரோட அபிஷேகம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் பாவத்தை குறித்து பாருங்க, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்துணர்த்துகிறார். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அதை எங்களுக்குள்ள என்ன செய்வார், உணர்த்துவார். அதை மீறித்தான் நாங்கள் செய்வோம். ஆனந்தாங்க பல முறையில் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிற பொழுது விருப்பம் இல்லை, ஆவியானவர் உள்ளுக்குள்ள உணர்த்துவார், செய்யாத, இது வேணாம், ஆனாலும் அதை மீறி என்ன செய்வோம், செய்துட்டு மனம் திரும்புகிற சுபாவம் நாங்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களாக நாம் அழைக்கப்படவில்லை. தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய நீதி, தேவனுடைய சாயல் எங்களுடைய வெளிப்பட எங்களுடைய கிரியை செய்ய நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்மாதிரியை கொடுக்க, பரிசுத்த ஆவியானவரை முதன்மைப்படுத்துகிறவர்களாய் நானும் நீங்களும் மாற வேண்டும். இன்றைய நிலை, அடுத்த நிலை, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் அப்படியே டோட்டலா மாறினான். பேதுரு சூழ்நிலையே மாறினாங்க. ரோமர்கள் யோசித்திருப்பார்கள், இதோட கதை முடிந்தது, இயேசுவை எப்படியோ சிலுவையில் அறைந்துட்டோம், இனி எல்லாம் மறைத்து விட்டார், உயிரோடு போன அதை கூட திருடித்தார்கள் என்று சொல்லி ஏதோ ஒன்றை சொல்லி மறைக்க முற்பட்டார்கள். ஆனால் ஆவியானவர் கடந்து வந்த பொழுது சபை அன்றைக்கு உருவாக்கப்பட்டு எழுச்சி பெற்று ஆவியானவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார், அடையாளங்களை செய்ய ஆரம்பிக்கப்பட்டார். அநேகரை உருவாக்குகிற சபையில நாங்கள் உருவாக்க வேண்டும். அற்புதங்கள் வருகிற காலங்கள் அற்புதங்கள் செய்யப்பட வேண்டும், அதிசயங்கள் நடக்கப்பட வேண்டும், தீர்க்க தரிசனங்களை சொல்ல வேண்டும். இதுதான் ஆவி. இன்றைக்கு நேற்றும் ஒன்றும் என்றும் அவர் என்ன செய்யாதவர். ஆனா ஏன் இன்றைக்கு செயல்பட முடியவில்லை? இன்னைக்கு அநேக சபைகள்ல ஏன் செயல்பட முடியல? அங்க ஒரு மனமும் இல்லை, ஒன்றும் இல்லை, பல மனங்கள், பல காரியங்கள். ஒரு அரசியல்வாதி இருந்த அங்க அரசியல் கட்சிகள் இருக்கு, அப்படித்தானே? ஒரு அரசியல்வாதி இருந்தா அரசியல் கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு சபைக்குள்ள நிக்கிற போதகர் அரசியல்வாதியாக இருந்தாங்க, என்ன இருக்குமென்னா பல 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 கட்சிகள் போயிச்சாலும் பரவாயில்ல நிற்கிறார்கள். இன்றைக்கு ஏதாவது அரசியல் என்றால் அரசியல் சபைக்குள்ளே தேவனுடைய வார்த்தைக்கு முறாக சுயநலங்கள் தங்களுடைய, அதை பார்த்தீங்கன்னா அந்த சபையில நிறைய கட்சிகள் கூட்டமா பல கட்சிகள் இருக்கு, பல எண்ணங்கள். இவர் ஆராதனை செய்தால் தான் நான் ஆராதிப்பேன், இங்க இல்லையா நான் சொல்றேன், இங்கே இல்லை, பொதுவா சொல்றேன், பிரமாரி இங்கே யோஜனா யார சொல்றாங்க, இங்கே ஆவியானவர் கிருபை செய்வாராம். இந்த சூழ்நிலைகள் இங்கு வராதபடி எச்சரிக்கை உண்டாகும்படியா ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுகிறார். அவர் செய்தால் தான் நான் செய்வேன், அவருக்கு போட்டு அடித்தால் தான் நான் செய்வேன். ஒரு மனம் அங்கே இல்லை. என்னன்னு சொன்னா இவருக்கு அவர் சார்பு, அவருக்கு இவர் சார்பு. நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பல்லோவை சார்ந்தவன்.
பேதுரு 2 கொரிந்தியர் 3 தெரியல 3வது அதிகாரம் நினைக்கிறேன். பவுல் பேசுகிறார், இப்படி கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறார், அவரை சார்ந்தவர்கள் நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஆவியானவர் காரியங்களை செய்ய நானும் நீங்களும் என்ன செய்வோம்? ஆவியானவரை முதன்மைப்படுத்துகிற பொழுது தேவன் இன்றைக்கு எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்பதன் அடிப்படை, எதன் அடிப்படையில் நாங்கள் காண்பிக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய கிரிகைகள், எங்களுடைய சாட்சிகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடைகள், எங்களுடைய சுபாவங்கள், இவைகள் தான் நாம் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களை பேசி, தேவையில்லாத கிரியைகளை பலர் நினைக்கிறார்கள் ஆவியானவரை பற்றி அந்நிய பாஷை பேசினா அதோட ஒரு பாட்டில் 2 அந்நிய பேசினா அது அபிஷேக ஆராதனை என்ற ஒரு தோற்றத்தை இன்றைக்கு அநேக சபைகளில் வந்து விட்டது. அப்படித்தானே? அவர் எப்படி பாட்டு படிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் பார்க்கிறதே இல்லை. பாட்டு படிக்கிறவர் என்ன சொல்ல ஒரு 2 அந்நிய பாஷை பேசினா காணும், அது அபிஷேக ஆராதனை. நீங்க அந்நிய பாஷை பேசலைன்னா அது அபிஷேக ஆராதனை. ஆவியானவர் இருக்கிறார், அந்நிய பாஷை உண்மை. நாங்கள் துரித்துவ தேவனை நம்புகிறோம், பிதா குமார பரிசுத்த ஆவியை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் தனியே இயேசு மாத்திரம் என்றோ இல்லாட்டிக்கு நாங்கள் தனியே பிதாதான் என்று இல்லை. இன்றைக்கும் ஆவியானவர் உலாவுகிறார். அந்நிய பாஷை கூடாக நல்லது. தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் அதிக நேரம் அந்நிய பாஷைகளை பேசுகிறது நல்லது, சபையில பேசுறது நல்லது, பிழை அல்ல. ஆனால் அது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை இயேசுவை முன்மாதிரியாக என்ன செய்ய வேண்டும்? பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது கிரியை செய்யும், அப்பொழுதுதான் அது வாய்க்கப்படும், அப்பொழுதுதான் ஒரு மாற்றத்தை. நான் இன்னைக்கு எல்லாரும் பாருங்க, இன்னைக்கு என்னவோ இல்லை செய்வாங்க, டக்கட்டு வந்து மைக் எடுத்து அந்நிய விளங்குகிறது எப்படி சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய சாட்சியை குறித்து, அவர்களை குறித்து பலவிதமான காரியங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டவருக்காக பெரிய ஒன்றுமே இல்லை, மைக்க எடுத்தோன்னு ஏண்டா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான காரியத்தை சபைக்குள்ள பிசாசு என்ன செய்து விட்டார்? திணித்து விட்டார். ஆண்டவரை ஆராதிக்க உண்மை நல்லது, காரியங்கள் பேச வேண்டும் நல்லது. அதை விட மிக முக்கியம் என்னுடைய வாழ்க்கை முக்கியம். மற்ற நபர்களோடு நான் எப்படி பேசுகிறேன், மற்ற மனிதனோடு நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறேன், சூழ்நிலை வரைக்கும் பிரச்சனை வரைக்கும் நான் எப்படி இருக்கிறேன், கிறிஸ்துவை நான் எப்படி காண்பிக்கிறேன். அதான் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி அதான் சாட்சியாக இருப்பீர்கள். பலன் அடைவது மட்டுமல்ல, ஆவியானவர் பலன் கொடுக்கிறது உண்மைதான். கிறிஸ்துவின் சாயலை பலப்படுத்தி உங்களை சாட்சியாக அவர் என்ன செய்வார்? நிலைநிறுத்துவார். அதற்கு நானும் நீங்கள் என்ன செய்வோம்? விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு ஆவியானவரோடு இன்னும் அதிகமாய் அவருடைய நிறைவில, ஆவியானவருடைய நிறைவில நாங்கள் அதிகமாய் இன்னும் நெருங்க 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 தேவையற்ற அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? அகற்றி 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 நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய சாயலை, தம்முடைய கிருபையை சாட்சியாய் நிலைநிறுத்தும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பேதுரு 2வது அதிகாரத்தில் அவர் சொன்னதுபடி 37வது வசனம் நாங்கள் 32வது வசனத்துல சொன்னார். நாங்கள் அப்படியே அவர் நீங்க அதுக்கு அதிகாரங்களை வீட்டை வாசிங்க முடிக்கிற 37வது வசனம் பாருங்க. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குற்றப்பட்டவராகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரை நாங்கள் செய்ய வேண்டும். பாருங்க, ஒரு கொஞ்ச காரியம் தான் பேசுகிறேன். அநேக பெரிய மனத்தியால கணக்கா பிரசங்கம் இல்லை. ஒரு பாட்டு படித்தாலும் ஆவியானவர் அசைவாடி நாங்கள் இடம் முழுவதுமே என்ன செய்யும்? ஒரு பிரசங்கம் இருக்கு. ஒரு வார்த்தை இருந்தாலும் அதற்கு அவர் அன்றைக்கு ஆவியானவர் செயலாற்ற பேதுரு என்ன செய்தார்கள்? இடம் கொடுத்து ஆவியானவர் செயலாற்ற முன்னிருக்கும். ஆவியானவரை முதன்மைப்படுத்தினார்கள். பயந்த சுபாவம், என்னால் எழும்ப ஏழும், என்னால் காரியங்களை செய்யணும் என்று பேதுரு பேச எழும்பவில்லை. பயந்த சுபாவம் உடையவர் ஆவியானவரோடு இறங்கி போறது பேசும்போது 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட. பேதுரு அப்படியே சொல்லுங்க. அதுக்கு பிறகு நீங்க மன்னிப்பு, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்க, மன்னிப்பு பெறுங்க. கடைசியாக ஒரு வசனம் சொல்லுகிறார் 40வது, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றான். ஹல்லேலூயா. நீங்க மாறுபாடுள்ள சந்ததி, இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அது நியாயமற்ற ஒரு சீர்கெட்ட தீய காரியங்களை செய்கிற அன்ஃபேர் சேல், அப்படிப்பட்ட நபர்கள், அப்படிப்பட்டவர்களை நாம் விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலகி. பேதுரு தான் சொல்லுவான், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
சில காரியங்களை விளங்க ஆவியானவர் கிரியை நடப்பிப்பதற்கு இன்னைக்கு நாம் சில காரியங்களை பிடித்து வைத்திருக்கிறோம். எவைகள் இப்படிப்பட்ட நியாயமற்ற சீர்கட்ட தீய முரட்டுத்தனமான காரியம் மாறுபாடு உள்ள சந்ததி. அதனுடைய விளக்கத்தை நான் கிரீக்ல பார்த்தபோது இந்த காரியங்கள் இருந்தது. இப்படிப்பட்டவர்களை விட்டு பேர் என்ன சொல்றான்? விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சபையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் தான் உத்தரவாதம். விளக்க வேண்டியவர்களை விளக்கத்தான் வேண்டும் என்ற தேவனுடைய நோக்கம், தேவனுடைய காரியங்கள் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பிறகு பாருங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்து எல்லாம் ரட்சிக்கப்படுகிறார். ஆவியானவர் நல்ல ஆவியானவர். அல்லேலூயா. பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர், சோர்வில உதவி செய்கிற ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், கற்றுக் கொடுத்தவைகளை ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர், வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவார். சூழ்நிலைகள் நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள போயிருந்தா சில காரியங்கள் ஆவியானவர் நீங்க நடந்ததுக்கு புறம் சொன்னீங்க, நான் இப்படி முதலே இப்படி வந்தது எங்க மைண்டுக்குள்ள வந்தது. நாங்க ஆவியானவரை சத்தத்தை கேட்கிற அளவுக்கு ஆவியானவர் என்ன சொல்றார் என்பதை அறிய நாம் என்ன செய்யவில்லை, பயிற்சிக்கப்படவில்லை. இன்னைக்கு அநேக நேரத்தில் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பல முறை நீங்க நானும் பல முறை இது முதலே இப்படி ஒரு காரியத்தை என்னுடைய சிந்தனையில் ஆவியானவர் போட்டார். ஆனா நாங்கள் அதை மீறி செய்ததுக்கு பிற்பாடு ஆனா மனம் திரும்புகிற பொழுது மறுபடியும் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அனல் மூட்டுகிற பொழுது, ஆவியானுடைய பிரசனத்தை இன்னும் அவருடைய வரங்கள், கிஃப்ட்டுகள், தாளந்துகளை இன்னும் நாங்கள் விரும்புகிற பொழுது, தம்முடைய பொல்லாத மனுஷராகிய நாமே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதா அதை பார்க்கிலும் அதிகமாக அவர் செய்ய உள்ளவர். பரிசுத்த ஆவியை நீங்க கேட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர் கொடுக்க உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆவியினால நிரப்ப உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வரங்களினால நிரப்ப உள்ளவராக. அனைத்து அழைப்புகளும் கிருபை வரங்களும் என்ன செய்யப்படாது? மாறாதவைகள். இன்றைக்கு அதனாலதான் இன்றைக்கு அநேகர் ஆவியானவரோடு செய்கிறார், ஆவியானவர் இல்லாமல் இழந்துட்டு செய்கிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் என்ன செய்ய முடியவில்லை, வித்தியாசத்தை எங்களால் கண்டுபிடிக்கும். ஏனென்றால் அழைப்பும் கிருபை வரத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டார், நான் மறுபடியும் என்ன செய்ய மாட்டார், எடுக்க மாட்டார். அந்த கிருபை வரங்களை வைத்துக் கொண்டு இன்னைக்கு அநேகர் செய்வார்கள். ஆவியானவரோடு அவர்களுக்கு சரியான ஒரு தொடர்பு இல்லாம இருக்கலாம். அற்புதங்களுக்கு பின்னால நாங்க போகவர்கள் அல்ல, அதிசயங்களுக்கு பின்னால நாங்க போக வேண்டியவர்கள். எங்களுக்குள்ள இருக்கிறவரை அற்புதம் செய்கிற ஆண்டவர் தான். சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், பாதகமா இருக்கட்டும், சாதகம் ஒன்றையும் பார்க்கல, அந்த ஆவியானவரை மட்டும் நானும் நீங்களும் பார்க்கிற பொழுது ஒரு மனம், சபைக்குள்ள ஒரு மனம். பிரச்சனைகள் வருகிற பொழுது, பிரச்சனை வராதுன்னு சொல்ல மாட்டேங்க, அடிக்கடி பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைகளை நாம் பேசி தீர்த்து ஒரு மனம் ஆராதனைக்குள்ள வருகிற பொழுது எங்களுக்குள்ள ஒரு மனம் வர முதலாவது நான் வந்த ஜெபம், ஒரு மனதை தாங்க ஆண்டவரே, தரித்திற்கு உதவி செய்யும் ஆண்டவரே, சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற நாங்கள் 5 பேரோ 8 பேரோ 15 பேரோ 20 பேரோ ஒரு மனம் வந்த ஆவியானவர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அற்புதமாய் செய்து முடிப்பார். ஆகவே இந்த நாளில் தேவன் கொடுத்த இந்த வார்த்தையின்படி இந்த பெந்தெக்கோஸ்தே ஒரு நல்ல நாள், ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள், சபை உருவாக்கப்பட்ட நாள், நல்லதுதான். ஆனால் 120 பேருக்குள்ள இருந்த ஒரு மனம், 120 பேர் ஒரே நோக்கத்துக்காக தரித்திருந்தார்கள், ஒரே நோக்கத்துக்காக காத்திருந்தார்கள். அதனால ஆவியானவர் பொழியப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் மனுஷன் இறங்கின பொழுது பேதுரு அப்படியே மாற்றப்பட்டார். நான் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம் பரவாயில்லை, பல வேளைகளில் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் தேவனை இன்னும் அதிகமாக நெருங்கப்படியாதபடிக்கு சாதாரணமாக நாங்கள் ஜெபித்துட்டு கடந்து போகலாம். பல மனத்தியாளங்கள் தேவ சமூகத்தில் அந்நிய பாசை நாங்கள் பேசி இல்லாமல் இருக்கலாம். 1-2 வாசத்தை அப்படியே நாங்கள் தேவனுடைய ஆழத்துக்களை நாங்கள் இன்னும் போக, அவருடைய பிரசனத்துக்களை நாங்கள் இன்னும் அனுபவிக்க, இன்னும் போக தேவனங்களை பலப்படுத்த வரும்படி. ஏன்னா பலவீனமானவர்கள், சோர்வானவர்கள், என்ன நேரத்தில் இந்த மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. பல வழியில் ஆவியில தேவன் சொல்லுவார், ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசியுங்க, எழுதுங்க, இந்த காரியத்தை. ஆனா நாம அதை விட படுத்திருந்த நாளை பாப நாள் இப்படியே நாட்களை கடத்தின நாட்கள் அநேகம். தேவன் கொடுக்கிற நாட்களை நாங்கள் பயப்பட்ட அநேகருக்கு இந்த நாட்கள் இல்லை. இன்னைக்கு அருமையான ஒரு சகோதரர் 36 வயது, வேதனை தான். இன்னைக்கு நானும் நீங்களும் நிற்கிறோம் என்றால் கர்த்தர் இதை நினைத்து தேவனுக்காக நாளைக்கு கூட நாம் இல்லாமல் போயிடலாம், நாளைக்கு இன்னைக்கு போய்க்க கூட நாங்கள் மறித்திடலாம். இருக்கிற நாட்களை பிரயோஜனப்படுத்தி உயிரோடு இருக்கிற நாட்களிலே நன்மை செய்யப்பட, உயிரோடு இருக்கிற நாட்களிலே தேவன் என்னை எதற்காக பிடித்தார்,
தேவன் என்னை எதற்காக இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார்? எதற்காக தேவன் என்னை ரட்சித்தார்? எதற்காக இத்தனை கிருபைகளை, இத்தனை தாளந்துகளை தேவனே எதற்காக கொடுத்தார்? ஆவியானவரை நீங்க செயலாற்றுங்கள். எங்களை மறைத்து ஆவியானவரை முன்னிலை படுத்துகிற பொழுது எப்படி பேதுருவை ஆண்டவர் எழுப்பினாரோ, எப்படி பேதுருடைய முதலாவது பிரசங்கம் 3000 பேரை தொட்டுச்சோ, எப்படி அந்த பேதுரு ஜோவான மட்டுக்கு தேவாலயத்துக்கு போக சப்பாடி கொண்டே பார்த்து இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடந்த ஒரு வார்த்தை தான், சப்பாடி எழுந்து நடந்தான். அதே வல்லமைகள், அதே கிரியைகள் இன்றைக்கும் குறையவில்லை. நம்மை நாம் பலமுறை மட்டுப்படுத்துகிறோம். நம்மை நாம பலமுறை எங்களால் முடியாது, யாராவது பார்த்து செய்யட்டும், யாராவது செய்துட்டு போகட்டும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக நேரத்தில் கடந்த கிழமைக்கு முதற்கிழமை கடந்த காலத்தை விட்டு என்றால் என்ன செய்யவில்லை, வரவே முடியாதபடி ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் ஒன்று செய்வோம், ஆவியானவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவருக்கு சூழ்நிலைக்கு கொண்டு வாங்க. அவர் தேடுகிறது ஒரு மனிதனை தான். அந்த மனிதன் அவர் நல்லவனாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அவர் தேடுகிற அந்த மனிதன் நல்ல தாளந்துகள் உடையவனாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. எளியவனையும் குப்பையும் அற்பமாய் எண்ணப்பட்டவனையும் தான் உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்க வேண்டிய தேவன். ஆகவே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு வரம் தேவை, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு அறிவு தேவை, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு நல்ல தாளந்துகள் தேவை என்று நானும் நீங்களும் நினைத்தால் அது பிழை. என்ன அதையே நாம் என்ன செய்து விடுவோம், பல வேளைகளில் சார்ந்து போய்விடுவோம். என்னால முடியாத ஆண்டவரே, ஒரு பாட்டை படிக்கின்ற இந்த பாட்டை என்னால படிக்க முடியாது, ஒரு பிரசங்கம் அதை என்னால முடியாது, ஒரு கீபோர்ட் அதை என்னால முடியாது, நீங்க செய்யுங்க. ஆண்டவரை ஆவியானவரை மேன்மைப்படுத்துகிற பொழுது சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகும், சபையில் ஒரு மாற்றம் பெறும். ஆவியானவர் காரியங்களை செய்வார். ஆவியானவர் செய்ய இடம் கொடுக்கிற பொழுதுதான் தேவன் வல்லமை அதிகமான காரியங்களை ஒரு ரெண்டு பாருங்க. அன்றைக்கு ஆவியானவர் எழுப்பின ஒரே கண்ணப்படியில 3000 எத்தனை பேர் ஆண்டவர் கொண்டு வந்தார். நானும் நீங்களும் ஒரு விஷயம் பார்ப்போம். கடந்த நாட்கள் போனதாக இருக்கட்டும். எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய நடைகள், எங்களுடைய சுபாவங்கள் நீர் அருவருக்கிறதா இருந்தங்களை மன்னியும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயலை நான் தரிக்க, ஏக சிந்தையுடையவனாய் கிறிஸ்துவின் சிந்தையை நான் தரித்து கொண்டு இருக்க தேவன் கிருபை செய்யும் ஆண்டவரே. என்ற நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகளாய் நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். இன்னும் நாம் இருப்போம், இன்னும் நாம் உயிரோடு இருப்போம். இன்னும் எனக்கு அநேக நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் ஒருவேளை நீங்க இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். இன்றைய நாளில் அர்ப்பணித்து இருக்கிற இந்த கொஞ்ச நாளத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்த பிரயாசப்படுவோம். எத்தனை நாட்கள் பாருங்க, எத்தனை நாட்கள் இவன் பிரசங்கம் எனக்கு தான், எத்தனை நாட்கள் ஆண்டவரை குறித்து நாங்கள் சொல்லக்கூட கவலைப்பட்டு பயந்திருப்போம். வேலை தளங்களில் தேவனை குறித்து சொல்ல நாம் என்ன செய்திருக்கிறோம், வெட்கப்படுவர்கள் என்னை நினைப்பார்கள். ஆவியானவர் பல முறை என்னுடைய இருதயத்தில் என்ன செய்திருப்பார், ஏதாவது ஒரு வார்த்தையை ஏதாவது சொல்லு. ஆனால் நாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு அது என்னது, வெட்கம். ஒரு விஷயம், நானும் நீங்கள் தேவ சமூகத்தில் எத்தனை நாட்கள் இன்றைக்கு ஆண்டவர் இன்னைக்கு அநேக நேரத்தில் சில காரியங்கள் பாவத்தை ஒரு சின்ன காரியம் தான் செய்வதற்கு முதல் ஆவியானவர் சொல்லுவார். ஆனா செய்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு வருகிற அந்த மனஸ்தாபம் இருக்கு. செய்கிறதுக்கு விட அந்த செய்ததுக்கு பிறகு பயங்கரமான ஒரு மனஸ்தாபம். ஏன் இதை செய்த அவ்வளவு தூரத்துக்கு கண்ட வந்தால் ஆவியானவர்களோட என்ன செய்கிறார், இதுக்கு ஒரு சின்ன காரியம் தான் கொழுந்துருவோம். ஆனால் ஆவியானவர் பல முறை அந்த கூட அவங்களோட என்ன செய்வார், அது ஒரு அதுல இருந்து மனம் திரும்பாமல் வேற காரியங்கள் என்ன செய்ய முடியாது, அநேகருக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. நீங்கள் எல்லாம் ஆண்டவர்களோடு இருக்கு, ஆவியானவரோடு பெற்றிருக்கு. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற முதலாவது விசுவாசம் வரும். நான் ஆவியானவர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம் இருந்தால் தான் அதனால வார்த்தை சொல்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடவே கூடாது. முதலாவது நானும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆவியானவர் எங்கள் மத்தியில் என்ன செய்கிறாரா, உலாவுகிற தேவன். மனிதர்கள் மத்தியில் அவர் இருக்கலாமே, சிங்காசனத்தை வச்சு இருக்கலாமே. நான் யோசிச்சு பார்த்து இருக்கலாமே, ஏன் உலாவுகிறார்? சாதாரணமாக ஒரு பெரியவர், நீங்க ஒரு கூட்டத்தில் இருக்கிறீங்க, அந்த ஒரு பெரிய ஒரு வல்லமை, ஒரு பெரிய மனிதன் உங்களுக்கு கிட்ட வருகிற பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படியான ஒரு அனுபவம் யோசிச்சு பாருங்க. கிட்ட ஒரு பெரிய சாதாரண ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரன், ஆண்டவர் அதிகமாய் அற்புதமாய் பயன்படுத்துகிற ஊழியக்காரன் எங்களுக்கு கிட்ட வந்தாலே எங்களை அறியாத ஒரு உணர்ச்சி, எங்களை அறியாத ஒரு மாற்றம், எங்களை அறியாத ஒரு காரியம் எங்களுக்குள்ள வருகிறது என்று சொன்னால், சாதாரண ஒரு மனிதன் வருகிற பொழுது அப்படி என்றால் வானத்தையும்
பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த ஆவியானவர் தம்முடைய ஆலயத்தில் உலாவுகிற பொழுது அவர் சொன்ன உலாவுகிறார் இருக்கிறவர் அல்ல, சிங்காசனத்தை போட்டிருந்த எங்கள் மத்தியில் அவர் உலாவுகிற ஆண்டவர். உங்களுக்கு மத்தியில் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு பக்கத்தில் நிற்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். மனிதர்களை பார்க்க கூடாது, என்னை பார்க்க கூடாது. நாளைக்கு நான் கூட விழுந்து போயிடலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் என்று மாறாத விசுவாசம், நாங்கள் ஆவியானவர் இருக்கிறார் உலாவுகிறார் என்ற நம்பிக்கை தைரியம் எங்களுக்குள்ள இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பேதுருவை பயன்படுத்தின ஆவியானவர், ஒரு பேதுருவை 3000 பேர் ரட்சிக்க உதவி செய்த ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவர் எழுப்புவார். ஆமென். என்னையும் உங்களை கைவிட மாட்டேன். ஏதோ ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தேவனை ஆராதிக்கும்படியே நானும் எங்களுக்கு வரவில்லை. ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில் ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலே இவைகளை ஆர்கனைஸ் பண்ணி செய்யவில்லை. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் தயவை ருசி பார்க்கும்படியாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அல்லது அந்த ஆவியானோடு அப்படியோ ஆவியானோடு கூட நாங்கள் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம். எங்கே நீ தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது, மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். 7 ஆவிகள் எரிகின்றன, அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன்.
வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம், வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.